Hi, hello, வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா D10 Glow ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போறோம். வீட்ல உள்ள கிச்சன் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்கின்ல உள்ள அந்த டர்னை வந்து எப்படி உரிச்சி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து அந்த கண்ணாடி போடுவாங்க. கண்ணாடி போட்ட இடம் மட்டுமே நல்ல பிரைட்டா இருக்கும். தென் மத்த இடம்லாம் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து லிப்ஸ் சுத்தியுமே வந்து டார்க்னஸ் உண்டாயிருக்கும். அது டர்னும் வந்திருக்கும். அந்த டர்ன் வரது ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவா இருக்கும். ஒரு தூண்டுகோலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ வாங்க அது எப்படி பண்றது அப்படிங்கறது வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படினா ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பொங்கலுக்கு மறக்காம இந்த கிச்சன் இன்கிரிடியன்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம். ரொம்பவே மங்களகரமான மஞ்சள் தூள் தான் எடுத்துருக்கேன். விரலி மஞ்சள் அப்படின்னா ரொம்ப நல்லது. கஸ்தூரி மஞ்சள் இருக்கிறதுனாலும் அதுவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு வந்து பச்சரிசி அதில் இருந்தால் ரொம்ப நல்லது. பச்சரிசி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை வந்து எந்த ஒரு டேமேஜும் பண்ணாது. இந்த ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணுறது மூலியமாக டார்க்னஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை க்ளோவாக எங்கே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த நெக்ஸ்ட் வந்து தேன் எடுத்திருக்கேன். ஹனி ரொம்ப ஹனி வந்து நம்ம ஃபேஸ்க்கு நல்லது. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு பால் இல்லைன்னா தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெறும் பிளைன் வாட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணி நல்லா கலந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸில் வந்து ஸ்கின்னில் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கண்ணை சுற்றியுமே அப்ளை பண்ணிக்குவேன். கண்ணை சுற்றி அப்ளை பண்ண முடியாதுங்கிறவங்க கண்ணை விட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னு வந்து நிஜமாக வந்து ஒரு கோல்டன் கலரில் எங்கே க்ளோவாக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு க்ளோ அவ்வளோ க்ளோவாக கொண்டு வர ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.